வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இன்றைக்கு டஸ்டே என்னன்னு பார்த்தோம். இன்றைய சமையல் இன்றைக்கு ரொட்டீன் ஒர்க்குன்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைய சமையல் வந்து புடலங்காய், சௌச்சௌ, கேரட் போட்டு கருவேப்பிலை, முருங்கைக்காய் போட்டு குழம்பு, கால்முறை தோசை, உங்களுக்கு எனக்கு கஞ்சி, அப்புறம் குழக்கட்டை, அதாவது பால் குழக்கட்டை பண்ணலான்னு வியாழக்கிழமைக்கு அம்மா வந்து அது உருண்டை ஒட்டி போட்டுட்ருக்காங்க. வாங்க போக பார்க்கலாம். எப்படி சமையல் ஆரம்பிச்சிருக்கேன்னா, ஒரு பால் கூட்டுங்கிறேன், பால் குழக்கட்டை பாருங்கள். கூட்டு ரெடிங்க. அப்படியே கூட்டில் வந்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காய்கறிலாம் போட்டு மஞ்சள் பொடியை போட்டு சாம்பார் பொடி, தேங்காய், தக்காளி பழம், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு சூப்பராக அப்படியே சாம்பார் பொடி போட்ட ஒரு கூட்டு. இதை அரைச்சி விடாமல் சூப்பராக சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை குழம்புக்கு ரெடியாக வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வேக வச்சாச்சு, சாதம் வச்சுட்டேன். அடுத்து லெமன் ரசம் தான் வைக்கலான் இருக்கேன். புழுங்கரிசி சாதம் வைக்கணும். அடுத்தது சாதம் வந்து புழுங்கரிசி சாதம் வச்சாச்சு. கூட்டை எடுத்து அப்படியே இங்கே வச்சுருக்கேன். அப்படியே தாளிப்பு ஒன்று போடணும். பாத்திரங்கள்லாம் தேய்ச்சாச்சு, எல்லாத்தையும் டீ போட்டாச்சுங்க. மணி 11. டீ கொதிக்குது. இங்கே ரசத்துக்கு வந்து லெமன் ரசத்துக்கு தக்காளி பழம், துவரம்பருப்பு முழுசாக போட்டு புளி இல்லாமல் பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி, உப்பு போட்டு அப்படியே கொதிக்க விட்டுட்ருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ணி நம்ம கொண்டு வந்துடுவோம். அதாவது சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் லெமன் ஊற்றணும். நமக்கு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், அது கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வறுத்து மிக்ஸி நல்லா நைஸாக அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். எல்லாம் முடிச்சாச்சு, பார்த்துருவோம் வாங்க. லெமன் ரசம், கருவேப்பிலை, முருங்கைக்காய் போட்டு குழம்பு, கூட்டு, சௌச்சௌ, புடலங்காய் கூட்டு, பால் குழக்கட்டை, புழுங்கரிசி சாதம், பச்சரிசி சாதம், அவ்வளோதாங்க. அப்புறம் மோர் எடுத்து வைக்க மறந்து போச்சு, அதையும் வச்சிடலாம். மோரையும் வச்சாச்சு. இன்றைக்கு டஸ்டே அபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் இப்போ பண்ண முடியல, டைம் இல்லை. கோவிலுக்கு கிளம்பியாச்சு. எல்லாம் நம்ம சர்வீஸ் போயிட்டுருக்கேன். லஞ்சு வந்து எல்லாருக்கும் அன்னதானம் நடத்திட்டுருக்கோம்ல, நாங்கள் எல்லோரும் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துப்பீங்க. அதனால் மணியாச்சு, சாயங்காலம் தான் பண்ணலான் இருக்கேன். இந்த போக நம்ம கண்டினியூ பண்ணுவோம் விளாக. இப்போ சமையலை முடிச்சாச்சு. வாங்க போய் மீதி கண்டினியூ பார்க்கலாம். அன்னதானத்துக்கு வந்தாச்சு. வந்து பாக்கெட் போட்டு அப்படியே ஓம் சாய்ராம் சொல்லிட்டு தான் பாக்கெட் போடுவோம். அடுத்தது வந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு சாப்பாடு அப்படியே ஏற்றி அன்னதானம் கொடுக்க போகிறோம். அதாவது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெரு நிறையா இருக்குது, கஷ்டப்படுறவங்களாம் சாப்பாட்டுக்கு. அதனால் ஆட்டோவில் ஏற்றிட்டு பாருங்கள் வந்தாச்சு. வந்து அப்படியே சாப்பாடு போட்டுட்ருக்கோம். எல்லோரும் எங்களால் முடிஞ்ச சேவைகள். ஆனால் செய்கிறது வந்து ஊட்டியிலேருந்து இருக்கிறவங்க, கோயம்புத்தூர் அந்த ட்ரஸ்ட்லேருந்து பண்ணுறாங்க. எங்கள் ஒரு 3-4 கோயில் திறந்துருக்காங்க. அப்புறம் வந்து சாயங்காலம் அபிஷேகம் காலம்பரை பண்ண முடியலன்ட்டு சாயங்காலம் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி ஒரு அவ்வளோ நைவேத்தியம் பண்ணிட்டேங்க. சக்கரை போட்டு பால் விட்டு அடுத்தது சாயங்காலம் மாலை ஆரத்திக்கு கிளம்ப போகிறேன். இது முடித்த கையோட மாலை ஆரத்திக்கு கிளம்பி போயிட்டு அங்கே வந்து சாம்பரம் வீசுகிற பாக்கியம் போய் முக்கால்வாசி கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா யாராவது ஆள் வந்திருந்தாங்க எக்ஸ்ட்ரா, எல்லோரும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒவ்வொருத்தருக்கும் விட்டு கொடுத்துருவோம். பாபாவுக்கு எல்லாருக்கும் அந்த பிரார்த்தனை கிடைக்கணும்ல. பாருங்கள், எல்லாமே அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. பால் நெய்வேத்தியம் பண்ணி அவ்வளோ நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். நான் இப்படி தான் இப்போதும் வியாழக்கிழமையில் வழிபாடு பண்ணுற வழக்கம் உண்டுங்க. வந்து சாதம் குழக்கட்டை சாயங்காலம் அப்படியே பண்ணியாச்சு. பாருங்கள், ஆரத்திக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருச்சு இந்த பாக்கியம் சாமர வீசத்துக்கு. அடுத்தது அன்னதானம். இது முடிஞ்ச கையோட அன்னதானம் என்னென்னா, இன்றைக்கி தக்காளி சாதம் கேசரி. அது நாங்கள் தான் ஸ்பான்சர் பண்ணி எல்லோரும் அன்னதானம் போட்டுட்ருக்கோம். ஸ்பான்சர் இன்றைக்கி யாரும் பண்ணல, கோவில் சார்பாக போடுறோம். இந்த விழாவோட முடிச்சுக்கலாம். பாய்.